கார்டன் செம்மையாக இருக்குது. வீடோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படி? பர்சிமனில் 3 bedroom. Galloway's at 395. சில பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜங்க் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு நம்ம போகிற இடம் வந்து பிஃபோர்ட் பார்க் இன் பர்சிமன். என்னம்மா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து நம்ம வீடு வாங்கும்போது ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஃபேஸ் 5 வேலை போயிட்டுருக்கு. நம்ம எஸ்டேட்டுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டில் இந்த எஸ்டேட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 3 bedroom ஹவுஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்த்துட்டு ஒரு ஐடியாக்கா. ஹாய் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பர்சிமன் ஹோம்ஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். என்ன தியாகு? ஆமாம், ஒரு 3 bedroom ஹவுஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாக்காக ஒரு பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் எப்படி எவ்வளோ காஸ்ட்டு என்ன எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் தரோம். ஓகே, இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக I'll give you a brochure as well because it's got all that planning. So we've got the Galloways at 395 and 385. So a nice 3 bed. Let's see what you ஸோ பர்சிமனில் 3 bedroom வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடோட ஹவுஸ் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலவேன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எவ்ரிவன், எனக்கு வந்து பர்சிமனில் 3 bedroom ஹோம் வந்து பார்க்க தான் வந்திருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். ஸோ இதுதான் லிவிங் ரூம். நம்ம என்ட்ரு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது, நம்ம வந்து அப்ஸ்டேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, லைக் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஏன்னா யூகேல நிறைய ஹோம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் லிவிங் ரூம் வந்து எவ்வளோ சைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நைஸ். ஸோ லிவிங் ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது ஓரளவு. ஆமாம். அப்படியே உள்ளே வந்தோன்னா கீழே ஒரு டாய்லெட் எப்போதும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஹோம்ஸ்க்குலாம் 3 bedroom 4 bedroomக்குலாம் வந்து கீழே வந்து ஒரு டாய்லெட் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வாஷ் பேஷனும் டாய்லெட் மட்டும். ஆமாம், லைக் நல்லாவே இருக்குது, ரொம்ப சின்னதாக இல்லை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது கிச்சன். ஆக்சுவலாக கார்டனில் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துருந்துருக்கலாம் போல் அவங்க கிச்சன் போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது கிச்சன் வந்து. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட் தான், எங்கள் கிச்சனே இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரை பொறுத்தவரை ஆல்ரெடி இன்பில்டாக இருக்காது. இன்கேஸ் பில்டு வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோன்னா நம்ம அவங்க ஃபிட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட்டு 5% டெபாசிட் கான்ட்ரிபியூஷன் வேணும்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா இது அந்த மாதிரி நிறையா அடிஷன்ஸ் தருவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நம்மள்ட்ட டெபாசிட் வந்து 10% இல்லை, யூஸ்வலாக இங்கே வாங்குறதுக்கு 10% தேவைப்படும். ஸோ டெபாசிட் இல்லைங்கிற பட்சத்துக்கு அவங்க 5% டெபாசிட் போடுவாங்க, நம்ம 5% போட்டு வீடு வாங்கலாம். ஸ்டோரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ஓரளவு நல்லா தான் இருக்குது ஸ்டோரேஜ் எல்லாம். எக்கச்சக்க ஸ்டோரேஜ் இடம் இருக்குது நல்லா. நிறைய இடம் இருக்குது. இது வந்து அப்கிரேடட் இதுன்னு சொன்னாங்க. இந்த இது வந்து கிச்சன் இது வந்து அப்கிரேடட். ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோனில் கலரில் சூப்பராக இருக்குது. வுட்டுக்கு மேலே ஸ்டோன் மாதிரி இருக்குது நல்லா. சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அங்கே எப்படி இருக்குடா வீடு? அது என்னது? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க வந்து கிச்சனில் வந்து. ஆனால் நம்ம வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமும் அந்த கிச்சன் தான். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். பட் ஓகே தான், எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கேன்னா எல்லாமே ஓரளவு வைக்க உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. இது பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது, ஒரு மாதிரி நல்ல செமையாக ஸ்பேஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்துச்சு பாருங்கள் பேண்ட்ரிக்குள்ளே. நைஸ். ட்ரையர் வேணும்னா நீங்கள் ட்ரையரும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 bedroom. ஆனால் ஆக்சுவலாக கிச்சன் நிறையா 3 bedroomல பெருசாக இருக்கும், பட் இது கொஞ்சம் சின்னமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சின்னமாக இருக்க மாதிரி இருக்குது. கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, கார்டன் செம்மையாக இருக்குது. சோலாரோட வரும்னு நினைக்கிறேன், வித் சோலாரோட வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடு எல்லாமே. இப்போ வர்ற எல்லா வீட்லேயுமே வந்து
அந்த எக்கோ க்ரீன் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வீட்டில் சோலார் பேனலோட செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. செடி இருக்காமா? அப்போ நம்ம வந்து அப்ஸ்டர்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இப்போ பெட்ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே வந்து நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க மகி. வீடு என்ட்ரன்ஸு தான். மேலே வந்தோடனையும் உள்ளே இந்த போட்டு ஹால் கட் ஆகிடுச்சு. ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக லைட்டு ஜென்ரேட்டர் வந்து ஆஃபில் இருக்கிறதுனால லைட்டு போட முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. கார்பெட், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பெட்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் அ மாஸ்டர் ரூம். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சின்னதாக தான் இருக்குது. அதாவது ஒரு கிங் சைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கிங் சைஸ் போட்டு ஒரு ட்ராயர் வச்சுக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது என்னன்னு தெரில, புது பிள்ளைலாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் இருக்க வீடு ஃப்ளாட்டு தான். ஆனால் ஃப்ளாட்டில் வந்து எங்களுக்கு டபுள் பெட் தான், லைக் 2 BHK தான். அது வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிங் சைஸ் போட்டு ஒரு டபுள் பெட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப் வைக்கிற மாதிரியே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ்லலாம் என்னென்னா இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. எல்லா ரூமுமே வந்து குட்டி குட்டியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி யூகேல எல்லா ரூமுமே அப்படி தான் இருக்குது, சொல்ல முடியாது. அதுவும் இப்போ நியூ பில்டெல்லாம் எப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்து லைக் பழைய ஹோம்ஸ், இந்த பீரியட் ஹோம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு ரூம்லாம் வந்து. பட் ஆனால் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ரூமாக தான் இருக்குது. அதுவும் வந்து 3 BHKல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரூம் மட்டும்தான் பெட்ரூம் மாதிரி. 3rd ரூம் வந்து பாக்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் நம்ம அதுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் எப்போதுமே இன்செர்ட் வந்து வந்துடும். ஸோ இன்செர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஷவர் தான். ஓப்பன் பண்ணி பாரு. ஷவர் பூபு வாங்க செட்டும் போட்டிருக்காங்க. வார்ட்ரோப் பர்ஃபெக்ட். ஓகே, நல்லா இருக்கு. இதெல்லாம் இன்பில்டாக வராது, ஜஸ்ட் இது ஷோரூம்ன்றதுனால. இது ஷோரூம்ன்றதுனால இதில் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாலாம் வராது. இன்பில்டாக வரணும்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து நம்ம இது பர்சன்டேஜ்லேருந்து நம்ம 5%லேருந்து வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக உள்ள டாய்லெட் பாத்ரூம். ஸோ இது வந்து ஓகே. ஸோ இதான் வந்து செகண்ட் பெட்ரூம். நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரே ஒரு திங் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா, பெல்வியில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸுமே நல்லா லாங்காக இருக்கும். நல்லா பெரிய நல்லா வைடான விண்டோஸ் எல்லாமே. அதே மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கும். பட் இந்த பர்சிமலில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. லாங்காக இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரொம்பலாம் வைடாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு டபுள் பெட் போடலாம் நீங்கள், அவ்வளோதான். அந்த பக்கத்தில் ஒரு வார்ட்ரோப் வச்சுக்கலாம். அந்த வார்ட்ரோப் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது இல்லாமல் இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். பட் ரொம்ப சின்னமாக இருக்குது மாதிரி இருக்குது இந்த ரூமு. செகண்ட் பெட்ரூமே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா பாக்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. யூகேல வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. இது 3rd பெட்ரூமு. இந்த ரூமில் இருந்தாலும் சும்மா நமக்கு டாட்லர்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா இல்லை பேபிஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா நர்சரி மாதிரி செட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இதை வந்து லைக் இதை வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜங்க் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம தேவையில்லாததெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள், மகிழன் அதுக்குள்ளே வந்து சேரில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் செல்லக்குட்டி. கூல் கிட்ஸ் லிவ் ஹியர். ஆமாம். ஸோ மகிழன் இஸ் பிகேம் எ கூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தான் இருக்குது. அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை கவர் பண்ணி. நல்லா இருக்குது. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயோ வெளில வந்துடும் அது கரெக்டு. இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். பூபு காணும். என்னோட ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா, பட் ஹவுஸ் நல்லா இருக்குது. ஆனால் பெட்ரூம் 2 ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ரூமே ரொம்ப சின்னமாக இருக்குது. செகண்ட் பெட்ரூமும் சின்னமாக இருக்குது. அது ஆல்மோஸ்ட் 3 பெட்ரூமே எனக்கு சின்னமாக தான் தோணுது. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். 13x12 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10x10 கூட கிடையாது. ஆமாம், இத்தனைக்கும் நாங்கள் இருக்கிறது ஃப்ளாட் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது 3 பெட்ரூம்னு பேர் இருக்குது. பட் ஆனால் எங்கள் ரூமில் ஒரு சைஸ் கூட வராது. பட் ஆனால் அது ஃப்ளாட்டுன்றதுனால அப்படி இருக்குது. ஆமாம். ஸோ மற்றபடி ஹால் ஒரு ஓகே. அண்ட் கிச்சன் நல்லா இருக்குது. கிச்சன் ஸ்பேசியஸாக இல்லை, பட் ஓகேயா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. பட் அது ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம்லேயும் வந்து கிச்சன்லேயும் தான். ஸோ அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் நம்ம கார்டன் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி வந்து சம்மர் டைம் வந்தால் பாபிக்கு போடுறது, அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து கிட்ஸ் வந்து விளாட்றதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ எப்படின்னா ஓவரால் வந்து ஓகே. பட் ரூம்ஸ் மட்டும் வந்து நம்ம சரி என்ன தூங்க தானே போகிறோம், ஒன்றும் மிஞ்சி போனால் வந்து ஆஃபீஸ் ரூமாக கன்வெர்ட் ஆக போகுது. மற்றபடி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ லிவிங் ரூம் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் எனக்கு லிவிங் ரூம் கிச்சன்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பேண்ட்ரிலாம் நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாருக்கும் மைண்டில் என்ன வரும்னா வீடியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் வரும். யூஸ்வலாக நானே எந்த வீடு பார்த்தாலும் வீடியோ பார்த்தா அதோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பேன். இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 385K ஆக்சுவலாக. அப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு 5% வந்து டெபாசிட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஃப்ளோரிங் இன்க்ளூடடாக இல்லையாங்கிறது அது நம்ம பேசும்போது, நம்ம வீடை வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க ஃப்ளோரிங் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதோட ஒயிட் குட்ஸு அதெல்லாம் நம்ம நெகோஷியேட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது பிரிஸ்டலில் இருக்கிற வீடு விலை. இதே எப்படின்னு லண்டனில் உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நெஞ்சோடி வரும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட டபுள் த ப்ரைஸ் வரும். 3 பெட்ரூம் ஹவுஸ் எல்லாம் பழைய ஹவுஸே இந்த ரேஞ்சு வரும். அதாவது 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஹவுஸ் எல்லாம் பழைய வீடே இந்த ரேட்டுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து இது வந்து Tier 2 சிட்டி மாதிரி. அதாவது லண்டனுக்கு அடுத்த லெவலுக்கு உள்ள மான்செஸ்டர், பிரிஸ்டல் இதெல்லாம் செகண்ட் லெவல் சிட்டி. ஸோ இங்கே இந்த ரேட் இருக்குது. பட் லண்டனில் உள்ளவங்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அங்கே இவ்வளோ வீடெல்லாம். 385K ஒர்த்தா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.